ஹை, வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம். இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். சால்வ் காஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக வெளியில் காசு இருந்தால் உள்ள காஸ் இன்வர்ஸ், வெளியில் சைன் இருந்தால் உள்ள சைன் இன்வர்ஸ் இருந்தால் ஈஸியாக கேன்சல் ஆகிடும். சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நான் இதை காஸாக மாற்ற ட்ரை பண்ணணும், இதை சைனாக மாற்ற ட்ரை பண்ணணும். இதில் இப்போ எக்ஸ் இருக்குன்னா அதை x/1ன்னு எடுத்துக்கிறேன். மீனிங் அர்த்தம் மாறாது இல்லையா? tan இன்வர்ஸ் ஆஃப் x/1. இப்போ இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? நமக்கு தெரியும் இந்த பித்தகோரஸ் தியரம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்போது தீட்டான்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு வரேன். tan x/1னா டேனோட இது என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த பாருங்கள், இந்த தீட்டாவோட ஆப்போசிட் எக்ஸு பை அட்ஜசன்ட் 1. அப்போ இந்த தேர்ட் சைடு என்ன? AC² ஈக்குவல் டு இது தானே ஹைபாட்னியூஸ், சம் ஆஃப் தி அதர் டூ சைட் ஸ்கொயர். அப்போ x² + 1² அதாவது 1 + x². அப்போ AC √1 + x². இப்போ இதை இந்த tan இன்வர்ஸை நம்ம காஸாக மாற்றிடலாமா? இப்போ இந்த இதுக்கு காஸ் பாருங்கள். காஸ் இஸ் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் 1/√1 + x². அப்போது காஸில் இதை மாற்றி வச்சுக்கிட்டேன். புரியுதாம்மா? tan இன்வர்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்ததை வச்சு நான் ட்ரையாங்கிள் வரைஞ்சி காஸ் இன்வர்ஸ்க்காக மாற்றிட்டேன். இப்போ இந்த சைடு பாருங்கள், சைன். இந்த காட் இன்வர்ஸை நான் சைன் இன்வர்ஸாக மாற்றணும். காட்ன்றது என்னதுமா? இப்போ டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், இதை அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். இதை பாருங்கள், இது தீட்டான்னு போட்டிருக்கேன். அட்ஜசன்ட்டில் 3 போட்டிருக்கேன், ஆப்போசிட்டில் 4 போட்டிருக்கேன். அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்போ இந்த தேர்ட் சைடு என்ன? இது ஹைபாட்னியூஸ். AC² ஈக்குவல் டு AB² + BC². 4² + 3² அதாவது 16 + 9 √25 அதாவது 5 இது. இப்போ இதை நம்ம சைன் இன்வர்ஸில் எழுதினாமா? சைன் இன்வர்ஸ் இஸ் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் 4/5 எழுதிட்டேனா? காட் இன்வர்ஸை நான் சைன் இன்வர்ஸ்ன்னு போட்டு எழுதிட்டேன். இந்த காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிட்டு 1/√1 + x² மட்டும் தான் இருக்கும். இந்த சைன் இன்வர்ஸும் போயிட்டு நமக்கு 4/5 இருக்கும். இப்போ இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம். அப்போ இது 1² 1, இது ரூட் போயிடும். இந்த பக்கம் 4/5 த ஹோல் ஸ்கொயர் அதாவது 16/25. இப்போ கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 16 × 1 + x² ஈக்குவல் டு 25 × 1 25. ஸோ இட் இஸ் 16 + 16x². இங்கே 25. இந்த 16 நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 25 - 16 9 வரும். 16x² ஈக்குவல் டு 9. அப்போது x² ஈக்குவல் டு 9/16. ஸோ எக்ஸ் என்னது? √9/16 அதாவது எக்ஸு +or - 3/4. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.